So dear student, in this session I am going to discuss with the partnership topic alone. First partnership already discuss பண்ணிருக்கோம். இருந்தாலும் one more time சொல்றேன் பாருங்க. ஒரு क्वेश्चन படிச்சதும் partnership அப்படி நீங்க டிசைட் பண்ணிட்டா, if there are two partners, say for example A and B, if there are two partners, take the first letter of the name. ஒரு லைன் போட்டு நியூமரேட்டர்ல first person capital into first person time period, investment time. Denominator second person investment capital சொல்லுவோம் இல்லையா, முதலீடு into அவருடைய time period. So based on the investment time period only profit will be divided, A's profit and B's profit. So two partners இருந்தா இவ்வளவுதாங்க. investment time equal to profit fill up பண்ண will get the answer. Suppose if there are three partners இருந்துட்டா, take the first letter of the name. If there are three partners, capital into time, அவங்க how much invest பண்ணாங்க, how long அந்த businessல இருந்தாங்க, again capital into time, அவ்வளவுதான். But generally time use month wise, number of month wise use பண்ண 1 year 12 month 1.5 year 2 year 2.5 years சொல்லுவோம் இல்லையா. So month wise use பண்ணுங்க. ஓகேவா? Come to question now. First question பாருங்களேன். Question படிச்சதும் how many partner Suresh started the business with the capital of, that is capital and time சொன்னோம் இல்லையா, investment 12,000. 4 months later Dinesh joined with the capital of 7,000 and end of the year profit 13,300. what is the share of Dinesh? ஒரு கொஸ்டினை படிச்சதும் பார்ட்னர்ஷிப் நீ டிசைட் பண்ணிட்டு how many partner செக் பண்ணு. there are two partner, take the first letter of the name Suresh and Dinesh. why name? finally அவங்க ப்ராஃபிட் ஷேர் டிவைட் பண்ணணும் இல்லையா, நேம் தெரியாமல் போச்சுன்னு ஆன்சர் பண்ண முடியாது இல்லை. ஸோ டேக் த ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆஃப் நேம். மிடில் ஒரு லைனை போடுங்க. ஃபஸ்ட்டு ஃபில்லப் பண்ணும்போது இன்வெஸ்ட்மெண்ட்டை ஃபில்லப் பண்ணுங்க. சுரேஷ் 12,000 அண்ட் தினேஷ் 7,000. ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டை ஃபில்லப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஃபைண்ட் த டோட்டல் டூரேஷன் ஆஃப் த பிஸ்னஸ். வாட் இஸ் த டோட்டல் டூரேஷன்? எண்ட் ஆஃப் த இயர். ஸோ விச் மீன்ஸ் 12 month. டோட்டல் டூரேஷன் தெரிஞ்சால் மட்டும்தானே 4 month லேட்டர் தினேஷ் ஜாயின்ட் சொல்ல முடியும். இயர் சுரேஷ் ஒன்லி ஸ்டார்டிங் த பிஸ்னஸ், சுரேஷ் டைம் 12 month, தினேஷ் ஜாயின்ட் 4 month லேட்டர். ஸோ 12 minus 4 8. ப்ராஃபிட் 13,300. இந்த அவுட் ஆஃப் 13,300 வாட் த ஷேர் ஆஃப் தினேஷ் அப்படின்னு சொல்லணும். ஃபர்ஸ்ட் இதை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா வில் கெட் த ப்ராஃபிட் ரேஷியோ. 3 zeros அடிச்சிடலாமா? நெக்ஸ்ட் 2 4s are 3 4s are. மேக்ஸிமம் கேன்சல் பண்ண ட்ரை பண்ணுங்களேன். 6 times. after that Suresh and Dinesh 18:7. 18:7. question what is Dinesh? but total how much ன்னு பாருங்க. டோட்டல் ஆட் பண்ணுங்க. how much வரும் நமக்கு? 25 வருமா? ஸோ அந்த 25 பார்ட் தான் 13,300. question what is the share of Dinesh? so Dinesh 7 part பார்க்கணும் இல்லையா. ஆக்சுவலாக இது டோட்டல் Dinesh is 7 part equal to how much ன்னு பாருங்க. ஓகே, இந்த 25 இது சிம்பிளை பண்ணுங்களேன். அண்டர் how many 25 பாசிபிள் வரும்? 525 வரும் இல்லையா. ஐ மீன் 133 இருக்கு பாருங்க. 525 வரும். ரிமைனிங் எடுத்து பாருங்க. அப்படியே அது 532 வரும் இன்ட்டு 7. 532 இன்ட்டு 7. ஸோ ஆன்சர் 3724. கொஸ்டின் வாட் இஸ் த ஷேர் ஆஃப் தினேஷ்? சப்போஸ் வாட் இஸ் த ஷேர் ஆஃப் சுரேஷ் கேட்டிருந்தோ 18 part equal to how much? 2 partners இருந்தோ இன்வெஸ்ட்மெண்ட் டைம் ஃபில்அப் பண்ணு, வில் கெட் த ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டினை படிச்சு தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் how many partnersன்னு பாருங்களேன். there are Manoj and after Madhu. so take the first letter of the name Manoj and that is first letter both are M ன்னு வருது இல்லையா. ஸோ டிஃபரன்ஸ் பண்ணுறதுக்காக அது. ஸோ வாட் இஸ் த இன்வெஸ்ட்மெண்ட்? 50,000 and 80,000. 50,000 80,000. ஸோ இயர் we can take 5 for 50,000, 8 for 8,000.
ஜீரோஸ்லாம் எழுதிட்டு ஃபைனலி கேன்சல் தானே பண்ணுறோம். ஸோ லீவ் த ஜீரோ கொஸ்டின் இட் செல். முடிஞ்சு அங்கேயே விட்டுருங்களேன். நெக்ஸ்ட் வாட் த டோட்டல் டூரேஷன் ஆஃப் த பிஸ்னஸ் பாருங்க. எண்ட் ஆஃப் த 3 years. டோட்டல் டூரேஷன் 3 years. இங்கே மனோஜ் ஒன்லி ஸ்டார்டிங் த பிஸ்னஸ் கரெக்டா. ஸோ 36 month. அண்ட் ஆஃப்டர் 6 month மது ஜாயின்டு ஆஃப்டர் 6 month. இப்போ 36ல் 6 ரெடியூஸ் பண்ணுற ரிமைனிங் 30. ப்ராஃபிட் இஸ் 24,500. இதை சிம்பிளிஃபை பண்ணால் வில் கெட் த ப்ராஃபிட் ரேஷியோ. இது சிம்பிளிஃபை பண்ணால் வில் கெட் த ப்ராஃபிட் ரேஷியோ. ஓகே, 6 6 5 6 இந்த 5 கேன்சல் பண்ணிடலாமா. அண்டு இதை கேன்சல் பண்ண 3 2 4 2 ஸோ now the ratio Manoj and Madhu 3:4. Okay, so total profit is given 24,500, but total 7. The 7 part is 24,500. Question, what is the question? What is Manoj? Manoj how many part varum? 3 part direct. 3 part equal to how much? The 24,500 7 ஆல் cancel பண்ணுங்களேன். 3,500 வரும். So 3,500 into 3 multiply பண்ணுங்க. Answer 10,500. Okay, so 2 partners profit சொல்லிட்டு profit share divide பண்ண இந்த 2 model அவ்வளவுதான். there are 2 partners இருந்தா இந்த over. Next, first of all question படிச்சது how many partner அப்படின்னு decide பண்ணு. how many partner? A and B. So there are 2 partners. Take the first letter of the name. So 60,000 and 24,000. We can take 60 for 60,000, 24 for 25,000. After that, what is the total duration of the business பாருங்க. Total profit divided between the ratio end of the year. End of the year means 1 year. And after how many years did B join? இங்க business starting with A only. So A's time is 12 month, B's time தெரியாது. So use X. Profit divided 3:1, 3/1. இது சிம்பிளை பண்ண X ஓட வேல்யூ வரும் இல்லையா, அவ்வளோதாங்க ஆன்சர். வாட் இஸ் X ன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுங்களேன். திஸ் இஸ் 5 12 சார், 2 12 சார், 5 12 சார், 2 12 சார். இதை கேன்சல் பண்ணுங்க 6. ஆஃப்டர் தட் எனிதிங் டு கேன்சல்? நோ. ரிமைனிங் வேல்யூ பாருங்க. 5 6 சார் 30. 30/x is equal to 3/1. ஆக்சுவலி டைரெக்டாக கேன்சல் பண்ணிடலாம். அந்த 3 30 கேன்சல் பண்ணிடலாம். எனிவே 3x equal to 30 and x value 10. X value 10 means a B investment used for 10 months. But the question is, after how many months did B join? Total duration of the business. What is the total duration of the business? 12 months. B investment used for 10 months. So when should B join? He should have joined after 2 months. That is 12 minus 10. After 2 months. Not always 12 minus 10. Total duration of the business minus use பண்ண month use பண்ண will get the answer. Okay. Next question. Next, how many partners பாருங்களேன். 2 partners A and B. A and B. Investment 10,000 and 40,000. 40. So starting with A and B. A's investment 10,000, B's investment 40,000. Equal number of 0, 440 அங்கே விட்டாச்சு. Okay, we leave the 0. What is the total duration of the business? End of the year. End of the year. So 12 month. A only starting the business 12. After how many month did B join? B ஓட duration தெரியாது. X use பண்ணுங்க. Profit divided equal, which means 1:1. Equal share 1:1. Okay வா? So simply பண்ணுங்களேன். The 3 times. Okay, remaining 3/x is equal to 1/2. That is 1/1, which means x value 3. How long B capital used? For 3 months. But the question is, after how many month B join?
அவர் எப்போ ஜாயின் பண்ணியிருக்கணும்? டோட்டல் டூரேஷன் ஆஃப் த பிஸ்னஸ் இஸ் 12 month. ஸோ பி ஷுட் ஹவ் ஜாயின்டு 12 minus 3 because B investment used for 3 month. So after 9 month. How long B capital used in கேட்டிருந்தா 3 month. But கேட்ட question after how many month did B join? So answer 9 month. Okay. Next. Again there are two partner but investment given ratio wise. Investment as well as profit given ratio wise. Rupees wise சொன்னாலும் நம்ம ரேஷியோல தானே சேஞ்ச் பண்றோம். ஸோ அதனால no need to worry. First of all, who are the person? Ram and Shyam. Investment மிடில் ஒரு லைன் போடுங்க. 6:7. மேபி 6,000 and 7,000 கூட எடுத்துக்கலாமா? டோட்டல் டூரேஷன் ஆஃப் த பிஸ்னஸ் பாருங்க. ஆஃப்டர் 5 month ராம் வித்ரா பண்ணிட்டார். ஸோ ராமோட டைம் இன்வெஸ்ட்மெண்ட் ஒன்லி 5 month. How long Shyam capital used into X? Profit divided 5:7. இங்கே கொஸ்டின் how long Shyam investment used? X ஓட வேல்யூ என்ன? அதுதான் ஆன்சர். ஓகேவா? ஸோ சிம்பிளை பண்ணுங்க. பாட்டம் 7 அடிச்சிடலாமா? அண்ட் டாப் டு டாப் கூட கேன்சல் பண்ணிடலாம். 5 ரிமூவ் பண்ணிடலாம். ஒன் டைம் ரிமைனிங் x equal to 6 month. X is equal to 6. That is used for only 6 month. So how long Shyam investment used? For 6 month. That's all. Suppose இங்க after join சொல்லல because total duration தெரியாது இல்லையா? Ram investment used for 5 month. Shyam investment used for only 6 month. That's why this previous question is something different. Okay, next. Again, investment as well as profit ratio is given. So A and B. Investment 7:9. 7/9. Next, what are the total duration of the business for? End of the 8th month A withdraw பண்ணிட்டாரு. A investment used for only 8 month. But question, profit ratio 8:9 ன்னு எடுத்து how long B capital used? B's time unknown X. So profit divided 8:9. 8/9. Okay. Again இது simplify பண்ணா will get X value. அதான் ஆன்சர். 8 cancel பண்ணிடலாமா? 9 cancel பண்ணிடலாம். Remaining value X is equal to 7. So which means how long B capital used? For only 7 month. That's all. Next. So how many partner? Question படிச்சது how many partner decide பண்ண. How many partners? There are 2 partner. Naren and Prabha. So N and P. First, what is Naren investment பாருங்களேன். But first line, Naren received 8,000 out of total profit of 12,000. That is profit. Prabha and 1 year, end of the year. Naren invest 20,000 for 6 month. So Naren investment 20,000 for 6 month. And Prabha invest whole year. Investment தெரியாது X. Whole year means 12 month. இப்போ first line படிங்க. Naren received 8,000 out of 12,000. Total they got rupees 12,000. Out of 12,000 Naren got rupees 8,000. So remaining 4,000 goes to Prabha. 12,000 டைரக்டா எழுத முடியாது. அந்த ப்ராஃபிட் சிம்பிளா சொன்னா 2:1 எடுத்திருக்காங்க இல்லையா? ஸோ ப்ராஃபிட் ரேஷியோ 2:1. ஓகே, சால்வ் பண்ணுங்களேன். எக்ஸோட வேல்யூ என்ன? அதாங்க ஆன்சர். வாட் இஸ் எக்ஸ் ன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. திஸ் இஸ் 1 time 2 time. கேன்சல் பண்ண 10,000 வருமா? அண்ட் இந்த டாப் டு டாப் கேன்சல் பண்ணிடலாம். பாரு 1 2 sir, this is 5. 5 means 5,000. So what is x value? X is equal to 5,000. Question,
whereas Prabha invest whole year. Question, what was the amount invested by Prabha? So answer 5,000. Investment find it பண்ண first two question profit share find it பண்ணோம். Second third and fourth வந்து after how many month join பண்ணாங்கன்னு பார்த்தோம். And 5 and 6 வந்து how long used ன்னு பார்த்தோம். Ratio wise profit as well as investment ratio wise given. இந்த கேஸ்ல நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டினை ரீட் பண்ணுங்க. how many partners? there are 2 partner. like previous question மாடலே தாங்க, A and B. இந்த கேஸில் B received 10,000 out of 19,600. B investment 5 month, A's investment 8,000 for 6 month. so A investment 8,000 for 6 month. B investment unknown X but only for 5 month. now first line read பண்ணுங்க. out of 19,600 B share 10,000. okay, B received 10,000, then automatically A share must be remaining 9,600. ஓகேவா? இது சிம்பிளை பண்ணுங்களேன். 2020 அடிச்சுக்கலாமா? 2020 கேன்சல் பண்ணுங்க. 24 5 share and 25. so profit ratio must be 24 and 25. okay, இது சிம்பிளை பண்ணுங்களேன். we'll get X value. say for example, how many time? 1 time 5 time. after that 6 and 24 cancel பண்ண 1 time 4 time. just cross multiply பண்ணுங்க. 4x is equal to 8,000. 8,000 and 5. இங்க இருக்கு பாரு, 8,000 and 5. so x ஓட வேல்யூ இது டைரக்டா டாப் டு டாப் கூட கேன்சல் பண்ணிடலாம். x ஓட வேல்யூ 8,000 into 5 by 4. so this is 2,000. answer 10,000. so question, what is the question now? answer is 10,000. question, what is the amount invested by B? so answer is 10,000. so partnership ஓட overall 2 partners இருந்தா என்ன பண்ணலாம்ட்டு more or less all type cover ஆயிடுச்சு. இன்னும் joining, leaving, investment increase, decrease அந்த மாடல்லாம் வரும். அதை நம்ம next partnership second வீடியோல பார்ப்போம். ஓகேவா? thank you. ஹாய், என் நேம் வந்து விஷ்ணுபிரியா. நான் வந்து இங்கே சேர்ந்ததுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, நான் வந்து ஒரு பேங்க் எக்ஸாம் எழுதி நல்ல ஜாபில் ப்ளேஸ் ஆகணும் தான். அண்ட் எனக்கு வந்து இங்கே ரெக்கமெண்ட் பண்ணது யாருன்னா, எங்கள் அப்போட ஃப்ரெண்டு. ஆக்சுவலி அவங்க வந்து இங்கே படித்தவங்க. அவங்க வந்து இப்போ பேங்க் மேனேஜராக இருக்காங்க. ஸோ அது வந்து எனக்கு ஒரு பாசிட்டிவிட்டியாக தெரிஞ்சது. ஸோ நான் இங்கே வந்து சேர்ந்தேன். அண்ட் எனக்கு வந்து என்னென்னா, மேக்ஸ் சுத்தமாக வராது. ஐ ஹேட் மேக்ஸ்ன்னு சொல்லலாம். அண்ட் இங்கே வந்ததுக்கப்புறம் சாரோட டீச்சிங்கும் அப்புறம் அவரோட வே ஆஃப் இன்ட்ராக்ஷன் வித் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. சார் வந்து எப்படின்னா நிறைய மோட்டிவேட் பண்ணுறாரு எவ்ரி கிளாஸ்லையுமே. சாரோட டீச்சிங் மெத்தட் தான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பிகாஸ் நான் மேக்ஸே இதுக்கு அப்புறம் எடுக்கவே கூடாதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் இங்கே வந்து சேர்ந்ததுனால எடுத்துட்டேன். ஸோ அவர் வந்து என்கரேஜ் பண்ணதுனால எனக்கு ஐ கேன் டூ பை மை செல்ஃப். அண்ட் என்னோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸும் வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு சொல்லலாம்.